الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا أصدق حديث الكتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. போற்றுகின்ற போலனைத்தும் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு வந்த அருள் கொடையாம் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜும்மா தொழுகையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவூட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் சொர்க்கம் என்கின்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு ஒவ்வொரு முஸ்லீம்களும் இந்த உலகத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மற்ற மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தை நோக்கி ஓடக்கூடிய நேரத்தில், பொருளாதாரத்தை தேடி ஓடக்கூடிய நேரத்தில், வசதிகளை தேடி ஓடக்கூடிய நேரத்தில், முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை என்னவென்று சொன்னால் சொர்க்கத்தை நோக்கி தான் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த உலகத்திலே பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு படைத்த இறைவனும் நம்ம தூதரும் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கலாம். குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் இந்த உலகத்தை குறித்து சொல்லி காட்டும் போது ஹயாத்த துன்யா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல் ஆஹிரத்து ஹைருன் அபுகா, இந்த உலகம் என்பது அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது. ஆனால் மறுமை என்பது அது நிலையானது, அது நிரந்தரமானது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நாம் குர்ஆனிலே பல இடங்களிலே பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு கட்டளையிடக்கூடிய நேரத்திலெல்லாம் திரும்ப திரும்ப ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நீங்கள் மயங்கி விடாதீர்கள் என்று தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தை நீங்கள் மயங்கி நீங்கள் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் என்று
படைத்த இறைவன் குர்ஆன் நெடுகிலும் நமக்கு கட்டளை இடுவதை பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ் சைத்தானுக்கு நீங்கள் கட்டுப்படாதீங்க, அவன் உங்களை வழிகெடுத்து விடுவான், அவனுக்கு பின்னால் நீங்கள் செல்லாதீர்கள், அவன் உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவான், இந்த உலகமே கதி என்று உங்களை அதில் விழச் செய்து விடுவான், மறுமையை இழந்து விடுவீர்கள் சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் சைத்தானுக்கு ஏன் நீங்கள் கட்டுப்படக்கூடாது என்பதை சொல்லி கொண்டு வரும்போது இதெல்லாம் செய்வான். உலகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் வா, உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்கலாம் வா என்று உங்களை ஆசை வார்த்தை காட்டி கூப்பிடுவான். கடைசியில் நீங்கள் இழப்பது மறுமையை இழந்து விடுவீர்கள். கொஞ்ச நாள் வாழ்ந்து செத்து போயிடுவீங்க, நிரந்தரமான மறுமையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான உபதேசங்களை செய்திருந்தாலும் அதிகமான உபதேசங்கள் எதை சொல்லி நமக்கு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மறுமையை குறித்து தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதிகமான உபதேசங்களை நமக்கு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதனுடைய அந்த செய்திகளை எடுத்து பாருங்கள், அதிகமாக மறுமையை குறித்து தான் நமக்கு உபதேசமே செஞ்சிருப்பாங்க. மறுமையை இழந்து விடாதீர்கள், மறுமையிலே நஷ்டமடைந்து விடாதீர்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய இபாதத்து இருக்கா இல்லையா, இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய நன்மைகளாக இருந்தாலும் சரி, இதை சொர்க்கத்திற்கென்று ஒரு அடையாளம் காட்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. உதாரணமாக நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு கல்லோ ஒரு முள்ளோ கிடக்கு, அதை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொன்னாங்க. உனக்கு 2 கண் இருக்கு, அதை தாண்டிட்டு போயிடுவேன், பின்னாடி 2 கண்ணில்லாத ஒருவர் அதில் வந்தால் அதில் அவர் விழுந்து அடிபடக்கூடும், அவருக்கு இழப்பு ஏற்படக்கூடும், அதனால் அதை தூக்கி அப்புறப்படுத்தி விடு, அந்த கல்லையோ முள்ளையோ தூக்கி ஓரமாக போட்டுன்னு சொன்ன அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மறுமையோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க, அதை நீ தூக்கி போட்டால் உனக்கு சொர்க்கம் கிடைச்சிரும். அப்போ இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, நன்மைகளாக இருந்தாலும் சரி, சொர்க்கத்தை குறித்து தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு பாடம் எடுத்திருப்பார்கள். அப்போ ஒரு முஸ்லீமுடைய இலக்கு சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆணித்தனமாக நமக்கு சொல்லுகிறது. உலகம் நிரந்தரம் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்வது நிரந்தரம் இல்லை, அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தை நம்பி அழியாத ஒன்றை இழந்துவிடக் கூடாது என்பதைத்தான் நமக்கு இஸ்லாம் பாடம் எடுக்கிறது. அதில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உண்டான அந்த பண்புகளை, அந்த இபாதத்துகளை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். 4 பண்புகளை குறித்து சொல்லி காட்டுறாங்க. இந்த 4 பண்புகள் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டால் அவர் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க. நம்ம ஜக்காத்து கொடுக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், இதெல்லாம் சொர்க்கத்துக்குரிய பண்புகள் தான். ஆனால் குறிப்பிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டும் போது 4 பண்புகள் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டால், குடிகொன்றணும், வந்துட்டு போகக்கூடாது, குடிகொண்டு விட்டால் நிச்சயமாக இவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமிலே பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளியிலே இருந்து எங்களிடத்திலே உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்போ அந்த உபதேசத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களை பார்த்து கேட்டார், இன்றைக்கு உங்களில் சுன்னத்தான நோன்பு வைத்தவர் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டவுடன் எங்களிலே யாரும் இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எழுந்து சொன்னார்கள், நான் இருக்கிறேன் யார் ரசூலல்லாஹ், சுன்னத்தான நோன்பை இன்றைக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்டார்கள், இன்றைக்கு நோயாளியை நலம் விசாரித்தவர் உங்களில் யாராவது உண்டா என்று கேட்டார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு எழுந்து சொன்னார்கள், நான் இருக்கிறேன் யார் ரசூலல்லாஹ், இன்றைக்கு நான் ஒரு நோயாளியை நலம் விசாரித்து விட்டு வந்தேன்.
மூன்றாவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்டார்கள், இன்றைக்கு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர்கள் உங்களிலே யாராவது உண்டா? மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்து சொல்றாங்களா, நான் இருக்கிறேன், யாரும் சொல்ல, நான் இன்னைக்கு ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றேன். நான்காவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், இன்றைக்கு ஏழைகளுக்கு உணவளித்தவர் யாராவது உண்டா உங்களிலே என்று கேட்டவுடன் மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு எழுந்து சொன்னார்கள், நான் இருக்கிறேன் யார சொல்லலாம், நான் இன்றைக்கு ஏழைக்கு உணவளித்தேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இந்த 4 பண்புகள் யாருடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டதோ தெரிந்து கொள்ளுங்கள், இவர் சொர்க்கம் சென்றே தீருவார் என்று சொன்னார்களாம். 4 பண்புகள் யாருடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டதோ, அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே இருந்த அந்த 4 பண்புகள் இருக்கிறதா இல்லையா? இந்த 4 பண்புகள் யாருடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டதோ தெரிந்து கொள்ளுங்கள், இவர் சொர்க்கம் சென்றே தீருவார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை முஸ்லிமிலே நாம் பார்க்கலாம். அப்ப எதுக்கு இந்த 4 பண்புகளை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? இந்த 4 பண்புகள் ஒருவருடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டால் அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்று எதற்காக சொன்னார்கள்? மேலோட்டமாக வருவது கிடையாது. இந்த 4 பண்புகளையும் உள்ளத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன மாதிரி குடிகொண்டு விட்டோம் என்று சொன்னால், 4 பண்புகளும் நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக இறங்கிவிட்டது என்று சொன்னால் உலகத்தை நேசிக்க மாட்டோம். இந்த உலகத்தை நேசிக்கவே மாட்டான் ஒரு முஸ்லீம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? முதலிலே சொல்லி காட்டும் போது, யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுகிறாரோ அவர் அது அந்த நன்மையை யார் செய்கிறாரோ அது நல்ல பண்புங்கிறாங்க. ஜனாசாவை ஒருவர் பின்தொடர்ந்து செல்லுகிறார், அவரிடத்தில் இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய அந்த தன்மை வந்துருமா? இன்றைக்கு அந்த பண்புகள் இன்றைக்கு இல்லாமல் போனதனுடைய விளைவு தான் இன்றைக்கு உலகத்தை நோக்கி நாம் ஓடுகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஒருத்தர் மவுத்தாயிட்டாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இறப்பு செய்தியை கேட்டவுடன் அவருடைய வீட்டுக்கு போவோம். போனவுடனே அந்த மையத்தை பார்ப்போம். பார்த்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன், பாவம் என்ன பண்ணுவோம், குடும்பம் என்ன பண்ணுவோம், 4 ஆறுதல் சொல்லிட்டு வந்துடுவோம். அதை கடந்து நம்மளுடைய அந்த உலகத்தினுடைய தேவையை நோக்கி சென்று விடுவோம். ஆனால் இதை சொல்ல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை குளிப்பாட்டி கஃனிட்டு அவனுடைய ஜனாசாவை சுமந்து கொண்டு போய் மையவாடியிலே அடக்கம் செய்து விட்டு அவருக்காக பிரார்த்தனை செய்து ஒருவர் திரும்பி வந்தார் என்று சொன்னால் உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்குங்கிறாங்க. அப்போ ஒரு ஜனாசாவை போய் அங்கே நம்ம துக்கத்தை விசாரித்து வருவதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. ஜனாசாவை எதற்காக பின்தொடர்ந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு நீங்கள் போங்கன்னு எதற்காக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள்? போய் அந்த ஜனாசா பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க, மௌனமாக இருந்து பாருங்கள். அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி அந்த ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்லுகிறார்களா இல்லையா கபரஸ்தானுக்கு? அதற்கு பின்னாடி மௌனமாக சென்று பாருங்கள். கபரஸ்தானில் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த மையவாடியை விட்டு வெளியே வந்து பாருங்க. ஒரு முஸ்லீம் அப்போ உணருவான், நான் யாருங்கிறத அப்போ உணருவான். எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்பதை அப்போ உணருவான். ஒரு ஜனாசாவை சிந்தித்து தனிமையிலே இருந்து இவர் என்னோடு வாழ்ந்தார், ஒன்றும் இல்லை, நம்மளுடைய குடும்பத்தாரோ நம்மளுடைய தாயோ தந்தையோ சகோதரனோ சகோதரியோ அல்லது நம்மளுடைய நண்பர்களோ இவர்கள் ஒரு நேரத்தில் மௌத்தாயிருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. அந்த ஜனாசாக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே நினைச்சு பாருங்க. என் கூட எப்படி இருந்தான், என் கூட எப்படி சாப்பிட்டான், என் கூட எப்படி வந்தான், நாளைக்கு என்னுடைய நிலைமை என்ன? கடைசியில் அந்த கொஸ்டின் அங்கே தான் வந்து நிற்கும். இவர் போயிட்டாரு, நாளைக்கு என்னுடைய நிலைமை என்ன? இவர் போன இடத்துக்கு தான் நானும் போகணும். அந்த கொஸ்டின் அங்கே வந்து நிற்கும். அங்கே வந்து நின்றது என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தை நேசிக்க மாட்டான். ஒரு முஸ்லீம் அல்லாஹ் இட்ட கட்டளையை பின்பற்றுவான், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த வழிகாட்டுதலை பின்பற்றுவார்.
அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டும் போது என்ன சொல்றாங்க? ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுங்கள், அந்த பண்புகள் உள்ளத்திலே குடிகொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்னு உம்மர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இப்னு உம்மர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னை அழைத்தார்கள். அழைத்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், சிறுவனே, உனக்கு நான் ஒரு உபதேசம் செய்யவா? இப்னு உம்மர் ரலியல்லாஹுவை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சிறுவனே, உனக்கு நான் ஒரு உபதேசம் செய்யவா? இந்த உபதேசத்தை நீ பற்றி பிடித்துக்கொள், நீ மறுமையிலே வெற்றி அடைந்து விடலாம். இந்த உலகத்தில் பல சோதனைகளிலிருந்து நீ வென்று மறுமையிலே நீ வெற்றி அடைந்து விடலாம். அந்த உபதேசத்தை நான் உனக்கு சொல்லவா என்று சொன்னவுடன் இப்னு உம்மர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சொல்லித்தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் என்னுடைய கையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பிடித்து கெட்டியாக பிடித்து விட்டு சொன்னார்கள், இப்னு உம்மரே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே ஒரு அந்நியனை போல இந்த உலகத்திலே வாழ். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் ஒரு அந்நியனை போல் இந்த உலகத்தில் வாழ், அல்லது ஒரு வழிபோக்கனை போல இந்த உலகத்தில் வாழ், அல்லது இறந்து போன அந்த கபரஸ்தானுக்கு, அந்த மையவாடிக்கு சென்று இறந்து போன ஒருவர்களில் நானும் ஒருவன் என்று நினைத்து இந்த உலகத்திலே வாழ். இப்னு உம்மரே, உலகத்தை நேசித்து விடாதேப்பா, அது உன்னை ஏமாற்றிவிடும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்று இப்னு உம்மர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. உண்மைதானே சகோதரர்களே? அல்லாஹ்வின் தூதரனுடைய வார்த்தை உண்மைதானே? உலகத்தை நேசித்து விடாதே, அது உன்னை ஏமாற்றிவிடும் என்று இப்னு உம்மர் ரலியல்லாஹுவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மைதானே? நிச்சயமாக உலகம் ஏமாத்தும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆசையாக ஒரு வீடை கட்டுவோம், ஏமாத்துதா இல்லையா? ஆசையாக ஒரு வீடை கட்டுகிறோம், அந்த வீடு ஏமாத்துகிறதா இல்லையா? இறந்து போன உடனே 2 நாளைக்கு மேலே அந்த வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டான், நம்மளை கொண்டு போய் ஸ்மெல்லு வந்துடும். ஏமாத்துதா இல்லையா வீடு? ஆசையாக பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கிறோம். என்னுடைய தந்தை ஆயிட்டே, என்னுடைய வாப்பாவாயிட்டே என்று சொல்லி என் பிள்ளை என் பக்கத்தில் வந்து படுக்கிறது கிடையாது, தூக்கிட்டு போயிருங்கிறான். ஏமாத்துதா இல்லையா? நாம் சம்பாதித்த பொருளாதாரம், நாம் சேகரித்த அந்த வீடு, நம்மளுடைய புகழ், நம்மளுடைய குடும்பம் அனைத்தும் ஒரு நாள் நம்ம ஏமாற்றுகிறதா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தை நேசிச்சிடாதே, உலகத்தை நீ நேசித்து விடாதே, ஏமாற்றி விடும், மறுமையை நேசி, அது உன்னை ஏமாத்தாது என்று இப்னு உம்மர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ அன்பிற்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் மறுமைதான் அவனுடைய இலக்கு, அதுதான் அவனை ஏமாத்தாது. இந்த உலகம் ஏமாத்திரும், மறுமை என்பது ஏமாற்றாது, அது நிரந்தரமானது, அது நிலையானது. இந்த உலகத்தை போல அழியக்கூடியது கிடையாது, நிரந்தரம். அது மறுமை என்பது, சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் அது நிரந்தரமானது. அங்கே அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டும் போது அங்கே வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டாங்கிறான் அல்லாஹ். நரகத்தை குறித்து அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? ஒருவனை நரகத்தில் தூக்கி போட்டால் எத்தனை காலம்? அவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான், அவன் அங்கே தான் கெதி. அதே போலதான் சொர்க்கமும், அங்கே மரணமும் கிடையாது, வாழ்வும் கிடையாது, நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை நாம் மறந்து விடக்கூடாது, மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து விடக்கூடாது. அந்த சொர்க்கத்திற்குண்டான அந்த பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் முதல்ல ஒன்று தான் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது. இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டும் போது நோயாளியை நலம் விசாரிப்பதுங்கிறாங்க. இந்த உள்ளமும் ஒரு முஸ்லீமுடைய இந்த செயலும் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும். நம்ம ஒரு நோயாளியை பார்க்கும்போது தாங்க அல்லாஹ் நமக்கு செஞ்ச அந்த அருள் நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு நம்மெல்லாம் எத்தனையோ அல்லாஹ் நமக்கு தந்திருப்பான், எத்தனை தந்தாலும் போதாது, பார்க்குறோமா இல்லையா? இன்னைக்கு எத்தனை நமக்கு அல்லாஹ் அருளை செய்தாலும் அதில் திருப்தி அடையாதவர்களாகத்தான் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா?
ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் தன்னுடைய வீட்டுக்கு அருவிலே வந்து ஒரு ஆறை ஓட சொல்கிறான். தங்க ஆறு ஓடுது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் பணத்தில் ஆறு ஓடுதுன்னு வைங்க. ரசூல்லா காலத்தில் தங்க ஆறு, இன்றைக்கி நமக்கு பணத்தில் ஆறு ஓடுது. அதை ரசூல்லா குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி அல்லாஹ் பணத்தில் ஒரு ஆடு, நிரந்தரமானது, நித்தியது, அது நிற்கவே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு ஆறு, தங்க ஆறு. அது இருந்தால் கூட ஆதமுடைய மகன் சொல்லுவானா, இதே மாதிரி இன்னொன்று கிடைச்சா நல்லா இருக்குமேங்குவானா. ஒரு பண ஆறு ஓடுது, அதை எடுத்து எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனால் நம்மளுடைய மனம் என்ன, இதே மாதிரி இன்னொன்று ஓடுனா நல்லா இருக்குமே. அப்போ மனிதனுடைய ஆசை என்பது தீராது. எத்தனை அல்லாஹ் அருள் செய்தாலும் தீராது. அது தீரணும்னு சொன்னால் இதுதான் வழி. நோயாளியை நலம் விசாரிப்பது. போய் பாருங்க, இன்றைக்கி ஜிஹெச்லலாம் போய் பாருங்கள், நல்லா இருப்போம், சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தான் இருக்கிறோம், வயிற்றை ரெண்டாக கிழித்து படுக்க வச்சுருப்போம். அங்கே போய் பார்த்தா தான் அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருள் நமக்கு தெரியும். சாதாரண ஒரு வியாதி வந்ததுக்கே நம்மெல்லாம் கதறோம். சாதாரண ஒரு வியாதி வந்ததுக்கே நம்மெல்லாம் அப்படியே துவண்டு போயிடுறோம். ஆனால் நமக்கு கீழே இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்கள போய் பாருங்க, வயிற்றை கிழிச்சு படுக்க வச்சுருப்பான், கை இருக்காது, கால் இருக்காது, கண் இருக்காது, ரொம்ப கொடூரமாக இருப்பான். அப்போ இவர்களெல்லாம் பார்க்கும்போது தான் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்போம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டும் போது, உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ் தந்த அருளிலே நீங்கள் நிராசையை அடையாதவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மேலே இருக்கிறவனை பார்க்காதீங்க, கீழே இருக்கிறவனை பாருங்க. நாங்கள் மேலே இருக்கிறவனை பார்த்தா எப்பவுமே நம்மளுடைய ஆசை தீராது. ரோட்டில் போயிட்டுருக்குறோங்க, ஒரு ஸ்கூட்டியில் போயிட்டுருக்குறோம், காரில் போகிறவனை பார்த்தோன்னு வைங்க, பேராசை தான் வரும். இதே மாதிரி எப்போ நம்ம வாங்க போகிறோம், அவனை மாதிரியே எப்போ வீடு நம்ம கட்ட போகிறோம் என்ற பேராசை தான் வரும். சைத்தான் உள்ளத்தில் இறங்குவான். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, ஸ்கூட்டியில் போறியா, சைக்கிளில் போகிறவனை பாரு, சைக்கிளில் போறியா, நடந்து போகிறவனை பாரு, நடந்து போறியா, 2 கால் இல்லாமல் ஒருத்தர் தவழ்ந்துட்டு வருவானே அவனை பாரு, அப்போ நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன். நானாவது 2 காலோடு போகிறேன், 2 கால் இல்லாமல் ஒருத்தன் போகிறானே, யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு போயிடுவோம். ஸ்கூட்டியில் போகிறோம், பரவாயில்ல, நானாவது ஸ்கூட்டியில் போகிறேன், ஒருத்தன் சைக்கிளை மிதிச்சிட்டு போகிறானேடா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எவ்வளோ அருள் செஞ்சுருக்கிறான். அப்போ கீழே இருக்கக்கூடியவர்களை இஸ்லாம் நமக்கு பார்க்க சொல்லுகிறது. ஏன்? அப்போ தான் நம்மளுடைய மனசு நல்லா இருக்கும். அப்போ நோயாளிகளை நலம் விசாரிக்க இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், நோயாளியை பார்க்கும்போது தான் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள் நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கக்கூடிய அந்த இதுவும் நமக்கு தெரியும். மறுமையினுடைய அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையும் அப்போது தான் வரும். எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, மறுமையை இழந்துவிடக்கூடாது என்ற அந்த ஈமானுடைய அந்த உறுதி எப்போ வரும்? நோயாளியை விசாரிக்கும் போது தான் தெரியும். அப்போ இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நோயாளிகளை நலம் விசாரிக்க சொல்லுகிறார்கள். அப்போ இந்த 2 பண்புகளும் நம்மளுடைய உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும். 4 பண்புகளிலே 2 பண்புகளை பார்த்தோம். ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது, இரண்டாவதாக நோயாளிகளை நலம் விசாரிப்பது. இது 2மே இஸ்லாம் எதற்கு இந்த உலகத்தில் பக்குவப்படுத்துதா இல்லையா? ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம யாருங்கிறத சிந்திக்க வைக்கிது. அதே ஒரு நோயாளியை நம்ம போய் நலம் விசாரித்தோன்னு சொன்னால் இஸ்லாம் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக தாங்க இதெல்லாம் சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு நோயாளியை நீங்கள் நலம் விசாரித்து வந்தால், ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாரு, அவரை நலம் விசாரிக்க சென்றோன்னு சொன்னால் நம்ம இஸ்லாம் பக்குவப்படுத்துது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்களுக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்வாங்களாம். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், யா அல்லாஹ் அவரை குணப்படுத்தி, யா அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை போக்கு, யா அல்லாஹ் என்று சொல்லி நாம் பிரார்த்தனை செய்கிறோம். வானவர்கள், அல்லாஹ்வினுடைய வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்களா, யா அல்லாஹ் அவருக்காக துவா செய்கிறாரு, அதே மாதிரி இவருக்கு நீ கொடு,
என்று சொல்லி பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த 2 பண்புகளையும் வளர்க்கக்கூடியவர்களாக வளர்த்து மறுமை நாளிலே சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அன்புக்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 4 பண்புகள் அவருடைய உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும். அந்த 4 பண்புகள் குடிகொண்டவர் சொர்க்கம் சென்றே தீருவார் என்று சொன்னதை நாம் பார்த்து வந்தோம். அதில் 2 பண்புகளை நாம் பார்த்து வந்தோம். 3வதான அந்த பண்புகளை குறித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டும்போது பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய அந்த பண்பை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய அந்த பண்பு என்பது அது சாதாரணமான பண்பு கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹ் நரகத்தில் போட்ட ஒரு கூட்டத்தை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டும்போது ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போடுவான். அந்த நரகத்தில் அந்த மனிதர்கள் கதறக்கூடிய அந்த கதறலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல சொல்லி காட்டும்போது என்ன சொல்கிறான்னா, 69வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவர்கள் யார் தெரியுமா? பசின்னு ஒருத்தன் வருவான், பாக்கெட்டில் காசு இருக்குது அல்லது அவனுடைய வீட்டில் உணவு இருக்குது, தரமாட்டான். பசின்னு ஒருத்தன் அவனுக்கு அந்த பசியை ஆற்றக்கூடிய அந்த தன்மை அவனிடத்தில் இருந்தும் அதை செய்யாதவன், இவன் ஏழைக்கு உணவளிக்காதவன், அடுத்தவனை உணவளிக்க தூண்டாதவங்கிறான். எந்த அளவுக்கு? சரி, என்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்லையாப்பா, அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுப்பா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி அதையும் செய்ய மாட்டான், தானும் கொடுக்க மாட்டான். இவன் தான் நரகத்தில் கிடக்கிறான்னு சொல்லி நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அப்போ இந்த பண்பு இருக்கக்கூடாது. ஒருவன் பசி என்று வந்தால் அவனுக்கு இல்லைன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை போன்னு சொல்லி அனுப்பக்கூடிய அந்த இது வரக்கூடாது. எந்த அளவுக்கு நபி இன்னைக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது தெரியுங்களா? பாபா ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்பான். இப்போ போயிட்டுருக்குறோம் பஸ் ஸ்டாண்டில், ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்பான். கீழேருந்து மேலே மட்டும் பார்ப்போம். இவன் எப்படி நிஜமாலுமே இவன் பிச்சைக்காரன் தானா, நடிக்கிறானா, இல்லை வச்சு இதெல்லாம் எதுக்கு நமக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும்போது ஒருவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சிகப்பு ஒட்டகத்தில் ஒருத்தர் வராரு. சிகப்பு ஒட்டகம்னு சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் இருந்த அந்த காலத்தில் சிகப்பு ஒட்டகம்னா இன்றைக்கி ஒரு 1 கோடி ரூபா கார் இருக்குதுன்னு வைங்க, அந்த காரில் ஒருத்தர் வரார், அந்த மாதிரி வச்சுக்குவோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சிகப்பு ஒட்டகத்தில் ஒருவர் உங்களிடத்தில் யாசகம் கேட்குறார், கொடுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் 1 கோடி ரூபா காரில் நிறுத்திட்டு யாசகம் கேட்குறாருங்க, ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு, கொடுங்கன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்னடா 1 கோடி காரை வச்சிருக்கிறான் நம்மக்கிட்ட கேட்குறான், நடிக்கிறானா இல்லை ஏமாத்துறானா? இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவை ஏற்பட்டது என்பது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். கையை நீட்டுனானா குடு, அதான் அவன் வேலைங்கிறாங்க. ஒருத்தர் கையை நீட்டுறாருன்னு சொன்னால் அவருக்கு கொடுப்பதை விட்டு விட்டு அவரை கற்பனை பண்ணக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பசி என்று ஒருவன் வந்தால் அவனுக்கு உணவளிக்க வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு போட்ட கட்டளை. அல்லாஹ் நமக்கு உணவளிக்கிறானா இல்லையா? அல்லாஹ் நம்மளுக்கு ஓசில் தானங்க சோத்தை போடுறான். சோத்தை போடுறதுக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்குறோமா அல்லாஹ்க்கு? அல்லாஹ் சொல்லி காட்டும்போது சிந்திக்க மாட்டீர்களா? வானத்திலிருந்து அல்லாஹ் மலையை இறக்குகிறான். நீங்கள் பூமியில் ஒரு இதை தான் போடுறீங்க, அதாவது உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இது பயிரை தான் போடுகிறீர்கள்.
அல்லாஹ் அதை உங்களுக்கு உணவாக ஆக்குகிறான். பச்சையாக மாத்துறான், சிகப்பாக மாத்துறான். நீங்கள் உண்பதற்கு உண்டான அந்த வகையிலே பல வகையிலே அல்லாஹ் ருசியை அதில் ஏற்படுத்துகிறான். இதெல்லாம் யார் செஞ்சதுன்னு அல்லாஹ் கேட்குறான். வானத்திலிருந்து மலையை பொழியை செய்தது யார்? பூமியிலிருந்து உங்களுக்கு கனி வர்க்கங்களை உற்பத்தி செய்து உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? எல்லாம் அல்லாஹ் தாங்கிறான். அப்போ அல்லாஹ் நமக்கு தர நம்ம வாங்கிக்கிறோம். நம்ம இங்கே கொடுக்கணும்னா கஷ்டம்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய அநியாயம் இது. அப்போ இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தில் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் யார் தெரியுமா? அடுத்தவனுக்கு உணவளிக்காதவன், அடுத்தவன் யாசகம் கேட்டும் அதை புறக்கணித்தவன் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அப்போ இந்த தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மனிதநேயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, இந்த எண்ணம் நம்மளுடைய உள்ளத்திலே நின்றது என்று சொன்னால் இது இஸ்லாம் விரும்பக்கூடிய எண்ணம். இதுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதனை அல்லாஹ் விசாரிப்பானா. விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, நான் வீட்டுக்கிட்ட ஒரு நாள் தண்ணி கேட்டேனே, நீ ஏன்பா தண்ணி தரலை? நான் உணவு கேட்டேனே, நீ ஏன் உணவு எனக்கு தரலைன்னு ஒன்று அதிர்ச்சி அடைஞ்சு போய் நின்றுவான். அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ், உலகத்திற்கே தண்ணி நீ தான் தர, உலகத்துக்கே உணவு நீ தான் தர, நீ ஏன் வீட்டுக்கிட்ட வந்தியா, என்கிட்ட கேட்டையா என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த நேரத்தில் ஒருத்தன் யாசகம் கேட்டு வந்தானா இல்லையா, உணவு கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீ அவனுக்கு அந்த நேரத்தில் உணவு தந்திருந்தேன்னு சொன்னா நீ அல்லாஹ்வுக்கு உணவு தந்ததுக்கு சமமாயிருக்குங்கிறான் அல்லாஹ். வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பாவா பசி எடுக்குது சாப்பாடு கொடு பாவான்னு சொல்லி கேட்டானே, அவனுக்கு நீ சாப்பாடு கொடுத்திருந்தேன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நீ கொடுத்த மாதிரி ஆயிருக்குமே என்று சொல்லி அல்லாஹ் மறுமை நாளிலே சொல்லுவான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பண்புகள் எல்லாம் சொர்க்கத்துக்குரிய பண்புகள். ஒரு மனிதனுக்கு உணவளிக்க வேண்டும், கண்டிப்பாக உணவளிக்க வேண்டும். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க வேண்டும். ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டும் போது சுன்னத்தான நோன்பை வைக்க வேண்டும். சுன்னத்தான நோன்புகளை நாம் வைக்க வேண்டும். ரமலானில் வைத்த நோன்பு, இப்போ வரக்கூடிய ரமலான் வரப்போகுது. இடையில சுன்னத்தான நோன்பை எத்தனை பேர் வச்சோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயம் என்று சொன்னார்கள் நோன்பை. அப்போ இந்த நோன்பை நாம் வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த 4 பண்புகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உள்ளத்திலே நிச்சயமாக குடிகொள்ள வேண்டும். இந்த 4 பண்புகளும் நம்மளுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டது என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நம்மை இந்த பண்புகள் பக்குவப்படுத்தும். ஒரு மனிதனை நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய இந்த பண்பும் பக்குவப்படுத்தக்கூடிய பண்பு, இதெல்லாம் மறுமைக்கு உண்டான பண்புங்க. இந்த உலகத்தில் கோடியாக சம்பாதிக்கக்கூடிய பண்பெல்லாம் கிடையாது. இஸ்லாம் அதை நமக்கு கற்றும் தராது. இந்த உலகத்தில் எப்படி கோடிகளை சம்பாதிக்கலாம், எப்படி இந்த உலகத்தில் சொகுசாக வாழலாம், இஸ்லாம் நமக்கு கற்றுத்தராது. இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பண்புகள் அனைத்துமே மறுமைக்கு உண்டான பண்புகள் தான். பிலால் ரலியல்லாஹுவை பார்த்து ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், பிலாலே, நான் சொர்க்கத்திற்கு சென்றேன், நான் அந்த சொர்க்கத்திற்கு செல்லுவதற்கு முன்பாக உன்னுடைய காலடி ஓசையில் சொர்க்கத்தில் கேட்டனேப்பா, நீ போயிட்டு இருக்கிற எனக்கு முன்னாடி சொர்க்கத்தில், நான் சொர்க்கத்திற்கு செல்லுவதற்கு முன்பாக பிலாலே உன்னுடைய காலடி ஓசையை நான் சொர்க்கத்தில் கேட்டேனே, அப்படி என்ன நீ அமல் செய்கிறாய் இந்த உலகத்தில்? பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் பெரிய அமலெல்லாம் செய்ய மாட்டேன் யாரோ சொல்ல, நான் ஒன்றே என்னுடைய வாழ்க்கையில் நான் இஸ்லாத்தில் வந்ததற்கு பிறகு ஒன்று என் வாழ்க்கையிலே தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும் அந்த பண்பை மட்டும் நான் வளர்த்து கொண்டே இருப்பேன். என்ன பண்பு தெரியுமா? என்னைக்கெல்லாம் எனக்கு ஒளி பிரிகிறதோ அன்றைக்கு நான் ஒளி செய்து விடுவேன். ஒளி இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். ஒளி என்னை விட்டு நீங்கக்கூடிய நேரத்தில் நான் ஒளி செய்து விடுவேன். ஒளி செய்த உடனே அந்த ஒழுவுக்காக வேண்டி 2 ரக்காத் சுன்னத்தை தொழுது விடுவேன்.
இதுதான் நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதிகமாக நான் செஞ்ச ஒரு இதுன்னு சொல்லலாம் என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒருவர் ஒழு பிரிந்தது என்று சொன்னால் உடனே ஒழு செய்கிறாரு. அந்த ஒழு செய்ததற்காக வேண்டி 2 ரக்காத் தொழுகிறாரு. அதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, எனக்கு முன்னாடி நீ சொர்க்கத்தில் போனேன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இஸ்லாம் இந்த உலகத்தில் நமக்கு சொல்லுவதெல்லாம் சொர்க்கத்துக்குரிய அந்த பண்பை குறித்து தான் சொல்லும். ஏன்? அதுதான் நிலையானது, அதுதான் நிரந்தரமானது, அதுதான் நம்மளை விட்டு போகாது, ஏமாத்தாது. இந்த உலகம் ஏமாற்றுவதை போல அந்த மறுமை நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. அந்த ஏமாற்றாத அந்த மறுமைக்காக வேண்டிதான் இஸ்லாம் நமக்கு ஏராளமான உபதேசங்களை செய்திருக்கிறது. இந்த 4 பண்புகளும் நம்மளுடைய உள்ளத்திலே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஜனாசாவை நாம் பார்த்தாலும் அந்த ஜனாசாவோடு அடக்கம் செய்யக்கூடிய நேரம் வரை கபரஸ்தானுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோயாளி என்று யாராவது கேள்விப்பட்டால் உடனே நோயாளிகளை நலம் விசாரிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போல ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சுன்னத்தான நோன்பை முடிந்தவரை நம்மளுடைய வாழ்க்கையிலே வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 4 பண்புகளையும் நம்மளுடைய உள்ளத்திலே வளர்த்து மறுமை நாளிலே சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.